கல்யாணம் ஆகாமலே அந்த வீட்டு மருமகன்ற உணர்வோட வாழ்ந்திருக்காடா. அந்த சமயத்துலதான் நீ அவளை ஃபாலோ பண்ணிருக்க. உன்கிட்ட எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இன்னொருத்தரோட மனைவின்னு சொன்னதுக்கு அர்த்தம் எனக்கு இப்பதான்டா புரியுது. அவளை விட்டுட்டா. இல்லம்மா, பிரியா உண்மையிலேயே ரொம்ப பாவமா. யாருக்கிட்டயும் சொல்லாத விஷயத்த உன்கிட்ட மட்டும் மனசு விட்டு சொல்லியிருக்கா. அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமா இருக்கா? நீ சரி சொல்லுமா, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியா நடுராத்திரி 12 மணிக்கு உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு பயம் இல்லாம நடு ரோட்ல நடந்து போறாளோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். இந்த பீடாக்காரி தொந்தரவு இல்லாம என்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் நிம்மதியா நிக்கிறேனோ அன்னைக்குதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம். சிகரெட் வாங்குறதுக்கு வந்தாலே அவளை பார்த்து சொல்லுறதுக்கு தான் நினைச்சுக்கிறான். அரகுர ட்ரெஸ் போட்டு அடங்காப்பட. அப்பா என்ன குளிரு. மனுஷங்க வாழ்க்கை ரொம்ப கொடுமையானதுல்ல. குளூர்ல ஆரம்பிச்சு குண்டக்க மண்டக்க எங்க கொண்டாந்து முடிப்பீங்கன்றது எனக்கு தெரியும். மரியாதையா ஓடிவிடு. எப்பா என்ன பாடியா உன் பாடி? பாடி கடினா டெட் பாடி ஆயிடுவேன். மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். என்னோட அருமைக்கு அதுல வர்றாம தாயே உன்னை கையெடுத்து கும்பிடுற. தயவு செஞ்சு குட்டையை குழப்பாம போயிட. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கானே சரியான பொம்பளை பொறுக்கி, மேல வந்து உரசுறான். வரியான்னு கூப்பிடுறான். எங்க வீட்டுக்காரர் என்ன தொட்டது கூட கிடையாது. கல்யாணம் ஆன உடனே துபாய் போயிட்டாரு. இப்ப கர்ப்பமா இருக்கிற என்கிட்ட வந்து கலாட்டா பண்றான். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு. அங்க போகாதீங்க. டிஃபன் சாப்பிட்டு சினிமா பார்க்க போலாம். என்னயா நீ இல்ல ஒரு ஆளா? வயசு வித்தியாசம் பார்க்காம சொட்ட தலைன்னு பார்க்காம உன்னை லவ் பண்ணேன் பாரு. என்ன சொல்லணும்? எனக்கே துரோகம் பண்ணல. டிஃபன் சாப்பிட்டு சினிமாவுக்கு போலாம் வான்னு கூப்பிட்டது ஒரு துரோகமா? இதுக்கு ஏன் தலையில போய் கூட்டிட்டு போறா? மறுபடியும் வந்துட்டியா நீ? இந்த பாரு, இப்பதான் என் காதலி என்ன வெறுத்துட்டு போறான்ற சோகத்துல நின்றுட்டு இருக்க. இந்த நேரம் பார்த்து வில்லங்க பண்ணாத. என் காதலை மட்டும் பிரிக்கலாமாடா நான் ஸ்டிக் கடாய் தலையா? என்ன திடீர்னு ஆம்பளை குரல் கேக்குது? யாரா நீ? அட பாவி, ஏன்டா என் காதல குட்டிச்சோறாக்கல? என் காதல்ல நீ கிராஸ் பண்ணல. நான் எங்கடா கிராஸ் பண்ண? அந்த பீடாக்காரி தான்டா என் உயிரை போட்டு எடுக்கிறா. எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ என் காதல்ல நீ கிராஸ் பண்ணிட்ட. என் காதல் ஃபெயிலியர் ஆன மாதிரி உன் காதலும் ஃபெயிலியர் ஆகணும். இவன் நியாயமே புதுசா இருக்குது. யாராவது என்ன லவ் பண்ணுங்களேன். வா பிரியா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காரு. எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். எதை பத்தி? ஆனந்த பத்தி. Excuse me. Yes, sir. Igambu. Yeah. How far from here? Igambo Beach? Yeah. It's 7 kilometers from here. Thank you. இம்ரன் மாதிரி Welcome, இருக்கா? sir. Excuse me, madam. Yes, sir. We are coming from India, Okay. at Tamil Nadu, in Yeah. Kotagiri. Actually, இவன் வந்து என் க்ளோஸ் மச்சி. But actually, what happened to you? இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தமிழ் தெரியுமா? முட்ரியா? Excuse me. Yes, sir. We need a double bedroom Okay. with AC. With AC. Yes, Please, sir. it's pleasure. Double bedroom with AC. Rent is 2000. Tax is extra. Okay. Yeah. Wait, sir. மச்சான், ஃபிகர் சூப்பரா இல்ல? இந்த ஃபிகரை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? என்னடா தோணுது? எனக்கும் மூட நம்பிக்கை கிடையாது, அந்த பொண்ணுக்கும் கிடையாது. அங்க பாரு. அடே செருப்பு பிஞ்சிடுமா? தேவையா உனக்கு? பேசாம வாடா. எல்லாருக்கும் தமிழ் தெரியுதுடா.
சூப்பரா இருக்கு மச்சான். பிரியா ரொம்ப கொடுத்து வச்சவடா. இனிமே அடிக்கடிக்கு இங்க வந்துலாம் விடு. நின்னு விளையாடுறாயா. ஐயோ 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 ஐயோ. டேய் இங்க பாருடா, கண்ணுக்குட்டி ஒரு தினுசா இருக்க. கண்ணுக்குட்டி இல்ல நாய்டா. நாயா? மச்சான், நாயை பார்த்தவொடனே எனக்கு ஒரு கவிதை தோணுதுடா. கேள. சும்மா வாடா, இங்க சொல்றேன். நாயே மணி என்ன ஒன்றரை, கல்லு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீ ஏன் நொன்ற? நாயே மணி என்ன பத்தரை, எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் நீ ஏன் கத்துற? டேய் நீ என்ன கத்துற? வாடா. பாத்து போடா எப்பா, ஆலய மணி அறுத்துட்டு ஓட்டுருவான் போல இருக்கு. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? ஐ அம் சந்துரு ஃப்ரம் இந்தியா. கோத்தகிரில இருந்து கால் பண்ணி பேசியிருக்கேன் உங்ககிட்ட. நீங்க தானே மிஸ்டர் சுரேஷ்? எஸ், நான் தான். நீங்க ஃபோன் பண்ண விஷயத்தை ஆனந்த் கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம். மச்சான், சார பார்த்தா அசப்புல ஆர்எஸ் மனோகர் மாதிரியே இல்ல? வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனந்த் வந்துருவாரு. ஓகே சார், தேங்க்யூ சார். ஃபாரின் பாட்டில் உள்ளிச்சல்ல போயிட வேண்டியதுதான். டேய் இந்த கேப்ல அம்மாக்கு ஒரு ஃபோன் பண்ணிடலாமா? பண்ணுடா. சுகுணா, பொண்ணு வீட்லேருந்து ஃபோன் வந்துச்சு. நம்ம பையன் ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். உடனே பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. நம்ம பையனை நினைச்சுதான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எப்படியோ அவன் இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாருன்னு கேளு. ஹலோ ஆண்டி, நான் பிரியா பேசுறேன். எங்க இருந்துமா? காலேஜ் பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். சந்துரு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? ஆமாம்மா, நீ வாங்கி கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு ஆனந்தோட பிஏ கிட்ட பேசிட்டானா? இன்னைக்கே ஆனந்த மீட் பண்ணிடுவானா? எல்லாம் நல்ல நியூஸோட தான் வருவான். நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன். Welcome, I'm Anand. I'm Chandru. Hi. He's my friend. செங்கல். Please come. மச்சான், ஃபுல் பாட்டிலுங்கடா. டேய், ஐயோ. வாடா. Please take your seat. Come on, Suresh. You like to have something? யா யா யா. சுமாருடா. நாங்க சாப்பிடுறது இல்ல சார். நான் சாப்பிடுவேன் சார். No problem. You have it. ஓகே ஓகே. ஓகே சார், போதுமா? Cheers. Yeah. சிப்ஸ் எடுத்து. Thank you. Have one more peck. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் ஆ? இந்த பக்கம். வித் ப்ளஷர். இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க? சார் உங்க சிஸ்டர் உங்க மேரேஜ் பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஏதோ பொண்ணு கூட பார்க்க போறோம்னு சொன்னாங்க. கரெக்ட். அவங்க ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க போட்டோ கூட பார்க்காம ஆல்மோஸ்ட் she has fallen in love with you சார். என்ன இது சினிமா கதை மாதிரி இருக்கு? நாங்க ஒன்றும் படம் எடுக்கிறதா சொல்லி. இல்ல சார், நீங்க தப்பா. நான் தப்பா எடுத்துக்கல. எங்க அக்கா யாரையோ பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். ஏன் அவங்க இருந்திருந்தா இந்த கல்யாணம் கூட நடந்திருக்கலாம். ஆனா இப்போ அவங்களே இல்ல. எங்க அக்காவோட டெத்து என்னை ரொம்ப பயச்சிடுச்சு. அது மறக்கிறதுக்காக தான் நான் சிலோனுக்கே வந்தேன். நான் இன்னும் அதுலேருந்து முழுமையாக வெளியே வரல. ஸோ இப்போ அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்ட் சார். உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உங்க அக்கா தான் அந்த பொண்ணு மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை வளர்த்து இப்போ ஏறக்குறைய உங்க வீட்டு மருமகளாவே வாழ்ந்துட்டு இருக்கா. வாட் மேன், முதல்ல லவ்வுன்ன இப்போ மருமகங்கிற. யூ மேக்கிங் மீ ஃபூல். அப்படி இல்ல சார். ஸ்டாப் புல்ஷிட். முதல்ல நீ யாரு? நான் வந்து அந்த பொண்ணுக்கு நீ யாரு? பிரதர், கசின், ரிலேட்டிவ், ஆ ஃப்ரெண்ட்? ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் இன் வாட் வே? கோ டு ஹெல். சார் சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். கையை விடியா. சார், அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. ஏமாத்திராதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். அந்த பொண்ணை லவ் பண்ணல கெடுத்தேனா? கேன தெரியாம சொன்னதே சொல்லிட்டு இருக்க.
சார் சார் ப்ளீஸ் அந்த பொண்ணு பாவம் சார், உங்களே நம்பிட்டு இருக்கா. அந்த பொண்ணு பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்க தெரியுமா சார்? அவ யாருமே ஏத்துக்கல சார். சார் ப்ளீஸ் அவங்களதான் சார் நம்பிட்டு இருக்கா, கை விட்டுறாதீங்க சார். சார் பாவம் சார் அந்த பொண்ணு, ப்ளீஸ் சார். சார் சார் யோ, சார் ப்ளீஸ் சார். சார் சார் விடியாடா. ப்ளீஸ் சார். சார் ஏதோ ஆனந்த பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் அது இது பைத்தியம் மாதிரி வளர்ற. நீங்க போங்க. நான்சென்ஸ். என்ன மச்சான் இப்படி சொல்றான்? ஏய் இதெல்லாம் நமக்கு தேவைதானா? பேசாம வாடா போலாம். நாடு விட்டு நாடு வந்து அவமானப்படுறதாகுது.